சிலுவை சுமந்தோரா சீசராக்குவோ, சிலுவை சுமந்தோரா சீசனாக்குவோ, சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவையை எத்தனை பேர் சுமக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த பாடல் வரி சொல்லுகிறது, அந்த சிலுவையை நீங்க சுமக்க ஆயத்தமானா உங்களுக்குள்ள ஒரு தாழ்மையின் சிந்தை வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் எங்களை மேன்மைப்படுத்த ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்களை பெருமைப்படுத்த ஒன்றும் இல்லை. சிலுவையை குறித்திருக்கிற உபதேசம் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு அது பலன், அது எங்களுக்கு பலனா இருக்கிறது ஆண்டவரே. சிலுவை என்றாலே எங்களுக்கு அது தாழ்மைக்கு அடையாளமாய் தோன்றுகிறது. இன்னைக்கு எங்க ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு தாழ்மை வரட்டும் ஆண்டவரே. கேட்போம், ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஒரு தாழ்மை வரட்டும். எந்த சூழ்நிலையிலும் பெருமை வேண்டாம், எந்த சூழ்நிலையிலும் மேட்டின்மை வேண்டாம், நாங்கிற அகந்த எனக்கு வேண்டாம், என்னால மட்டும்தாங்கிற வார்த்தை வேண்டாம். அப்படி என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம். சிலுவை சுமந்தோரா சீசனாக்குவோ, சிலுவை சுமந்தோரா சீசனாக்குவோ, சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம்.
மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிறே அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிறே அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவாரே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்துரா சீசனாகுவோ, சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ. சிந்தை வாழ்வேல் தாழ்மை கைப்போ, சிந்தை வாழ்வேல் தாழ்மை கைப்போ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. சொல்லுங்க, இயேசு தாங்குவா, இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. நீங்க சொல்லுங்க, இயேசு தாங்குவா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
நடக்க போகிறது முந்தின மகிமை அல்ல, ஒரு பிந்தின மகிமையை கர்த்தர் வைப்பாராக. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். இயேசு தாங்குவான், இயேசு தாங்குவான், அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டான். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, உங்களை யாரு இகழ்ச்சி பண்ணினாலும் சரி, உங்களை எல்லாரும் ஒதுக்கினாலும் சரி, இயேசு உங்களை தாங்குவா, இயேசு உங்களை சுமப்பா. அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார், இயேசு ஒருபோது கைவிட மாட்டார். நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். சொல்லுங்க, இயேசு தாங்குவா, இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படி கைகளை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்துல அவருடைய பரிபூர்ண நன்மைகள் இந்த கால வேளையில் ஒவ்வொருடைய குடும்பத்தில் வருவதாக. அந்த தாழ்மையின் சிந்தை ஆண்டவரை இப்பொழுது எங்களுக்குள்ள உண்டாவதாக. நீர் பெருகவோ நாங்கள் சிறுகவோ வேண்டும். இந்த கால வேளையிலிருந்து இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய தொழில், ஒவ்வொருடைய குடும்பத்தில், ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் பெருகணும், நீர் பெருக வேண்டும். அப்படி கையை தட்டி சொல்லுங்க, நீர் பெருகணும் ஆண்டவரே, நீர் பெருகணும். அந்த தாழ்மையின் அபிஷேகம் இந்த கால வேளையில ஒவ்வொரு மீது ஊட்டப்படுவதாக, ஒவ்வொரு மீது ஊட்டப்படுவதாக. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. தாழ்மை உண்டாகட்டும், தாழ்மை உண்டாகட்டும், தாழ்மை உண்டாகட்டும், தாழ்மை உண்டாவதாக. அந்த ஆவியை எங்களுக்கு ஊட்டுவீராக. கையை தட்டி பேச ஆரம்பிங்க. அந்த தாழ்மையின் அபிஷேகத்தை ஆவியானவர் கட்டவிழ்ப்பீராக. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. அப்படி கைகளை உயர்த்தி ரெண்டு கையை வைத்து சொல்லி முடிப்போம். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபம். வாழ்வும் இயேசுவே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ சிந்தை வாழ் என்ன தாழ்மைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அவருடைய சீசனாக மாற நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படி உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க இன்னைக்கு அவர் உங்களை ஆசீர்வதித்து அந்த தாழ்மையை உங்களுக்குள் அவர் கட்டவிழ்ப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தத்துக்கு நேராக இனி நடத்துவாராக அவருடைய தரிசனத்தை உங்கள் மேல வைப்பாராக சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோ சிந்தை வாழ்வில் தாழ்வை தரிப்போ சிந்தை வாழ்வில் தாழ்வை தரிப்போ இயேசு தாங்குவா அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டார் இயேசு தாங்குவா அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே நீங்க அப்படி அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி சொல்லுங்க அவர் என்ன தாங்குவா இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் இப்ப கைகளை வைத்து சொல்லுங்க ஹalleluya ஹalleluya Hallelujah, 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 Hallelujah. அப்படி கையை தட்டி கைகளை தட்டி இந்த காலை ஆராதனைக்காக உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகையும் மகிமையும் ஆண்டவரே எங்களோடு இருந்ததற்காக இப்படி வல்லமையில கரம் எங்களை தொட்டு இந்த கால வேளையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஆண்டவரே கேட்கிறோம் கைகளை தட்டி அவருடைய ஓங்கிய பயம் இறங்குவதாக இப்பொழுதே அவருடைய தழுமுள்ள கரம் தொட்டு சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் பலவீனங்களை மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கண்ணீர் துக்கங்கள் கவலைகள் கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நொடி பொழுதிலே மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு சொட்டு இரத்தத்தை பூசுகிறப்பா விடுதலை உண்டாகட்டும் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் சொல்லுங்க இந்த மாதம் நிறைவான பலன் இந்த 4வது மாதம் உபவாசத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே நிறைவான பலனை கட்டவிழ்ப்பீரார் நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ரெண்டு கை நல்லா தட்டி உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே சொல்லுங்க என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேசொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே பாடுங்க
தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை சொல்ல, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே சொல்லு, பாடுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என்னை மீண்டும். இப்ப நீங்க மட்டும்தான் நல்ல கைத்தட்டி சத்தத்தை உயர்த்தி என் நாட்கள். தம்பி எல்லாம் கைத்தட்டி பாடலாமே. உம்மையே சொல்லுங்க. என் நாட்கள், என் நாட்கள், என் ஜீவன், என் சுவாசம் உம்மையே. உம்மையே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. சொல்ல, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ராஜா உம்மையே ஆராதிப்பே. உம்மையே சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். கை தட்டி சொல்லுங்க. அப்புறம் பார்த்து உம்மை ஆராதிப்பேன். உம்மை என் நாட்கள். என்னடி பிரதர்லாம் சத்தம் கேட்க மாட்டேங்குத. உம்மையே உம்மையே சொல்லுங்க. என் நாட்கள், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மையே. உம்மையே நல்லா ரெண்டு கை தட்டி கடைசியா ஒரு முறை சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நல்ல ரெண்டு கை தட்டி ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை. ஹல்லேலூயா. அது நல்லவர். இந்த காலவில் நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது பெரிய பாக்கியம். அருமையான பாஸ்டர் டேவிட் குவார்ட் அவர்கள் நம்மத்தில் இருப்பது பெரிய சந்தோஷம். நல்ல பலத்த கைத்தட்டோடு பாஸ்டர் வரவேற்கலாம். வெல்கம் பாஸ்டர் டேவிட் குவார்ட் அவர்களை நல்ல ரெண்டு கை தட்டி வரவேற்போம்.
ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இங்க இருக்கிற அன்பு ஊழியர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த சபையில வந்து ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு தந்த தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே 18வது வசனம் 19வது வசனத்தை சத்தமா படிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே 18ஆம் வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நீங்கள் அதை அறியீர்களா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். சத்தமா சத்தமா நல்லா விசுவாசிக்கிறவங்க, இந்த வசனம் எனக்கு புரிஞ்சு போச்சுன்றவங்க, விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. தட்டுங்க பிரதர், கையை தட்டுங்க, கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. God bless you. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையை அப்டேட் பண்ண விரும்புகிறார், நம்மை உந்தி தள்ள விரும்புகிறார், நம்ம இன்னும் முன்னுக்கு நகர்த்த விரும்புகிறார். நம்ம அறியாத ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நமக்கு புரியாத காரியத்தை நமக்கு புரிய வச்சு நமக்கு தெரியாத காரியங்களை நம்மை வைத்து செய்ய வைப்பதற்காக ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த சபையிலே, இந்த தேசத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே துவங்க ஆரம்பிக்கிறார். ஆமென். ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய பரிமாணத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை நகர்த்தி செல்ல விரும்புகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்களா அல்லேலூயா. சந்தேகப்பட வேண்டாம். புதுசா ஆண்டவர் செய்வன் சொல்லிட்டாரு, எப்போ நடக்குமோ, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், எப்போ நடக்குமோ, எப்படி நம்ம அனுபவிப்போமோ, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா. வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர் நான், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர் நான். சொல்றேன், இப்பவே நடக்கும் புதிய காரியம். பழையவைகள் எல்லாம் ஆமென் ஒழிந்து போக போகிறது. உங்க வாழ்க்கையில பழைய பழைய பிக்கல் பிடுங்கள், பழைய கடன், பழைய பிரச்சனை, பழைய தற்கொலை எண்ணங்கள், பழைய சோர்வு, பழைய வேதனை, பழைய வியாதி, பழைய கண்ணீர், பழைய கம்பளம், பழைய காரியம் அத்தனையையும் ஆண்டவர் அழித்து விட்டு புதிய காரியத்தை துவங்க நினைக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சோ கர்த்தர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். லிசன், நல்லா கவனிங்க. தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க எல்லாம் புதுசா தான் இருக்கும். தேவன் எங்க செயல்படுகிறாரோ அங்க எல்லாம் புதிய பரிமாணத்தை நோக்கி வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் எந்தெந்த இடத்துல பழசு என்ன இருக்கோ அங்க தேவனுக்கும் பழசுக்கும் சம்பந்தமே இல்லை. தேவனுக்கும் பழசுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவனுக்கு எதுக்கு மட்டும்தான் சம்பந்தம் தெரியுமா? புதுசுக்கும் தேவனுக்கு மட்டும்தான் சம்பந்தம், கனெக்டிவிட்டி இருக்கு. ஆமென். ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் புதுசு. வேதத்தை பாருங்களேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பழசல்ல, அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. நான் சிருஷ்டிக்கிறதுனால் புதிய காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் எல்லாம் புதுசு புதுசு புதுசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். புதுசுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் சம்பந்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையில இருந்தா எல்லாம் புதுசு தான், எல்லாம் புதுசா தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனோடு நீங்க இருந்தா, சொல்லுங்களேன், தேவனோடு நீங்க இருந்தா, உங்க கூட தேவன் இருந்தா எல்லாம் புதுசு. ஆனா அதை தாண்டி இன்னும் சிலர் வாழ்க்கையில சில பிக்கல் புடுங்கள், பழசு
கண்ணீர், கவலை, வேதனை, சந்தேகம், போராட்டம், இந்த பழசெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பழசுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. பழசுக்கும் யாருக்கும் தெரியுமா சம்பந்தம்? ஆமென். வேதத்தில் படிச்சு பார்த்தா விளங்கி கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:9. சத்தமா படிங்க, சத்தமா படிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு அவனை ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறார். பாருங்க, இந்த சாத்தான் இவனை எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. மோசம் போக்குகிறவன் என்று சொல்லப்படுகிற சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பயங்கரமான பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் சொல்லலாம்ல. மோசமான பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் சொல்லலாம்ல. பயங்கரமான பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் சொல்லலாம்ல. ஆனா அங்க என்ன சொல்லிருக்கு? அவனுக்கு பேரே என்ன? மோசம் போக்குகிறவன், சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய வலு சர்ப்பம். அவன் பேரே என்ன? பழசா போன பழசு. சில வீட்டெல்லாம் பார்ப்பீங்க, உபயோகப்படுத்தாத பெரிய பெரிய பங்களாலாம் பார்ப்பீங்க, பாழடைஞ்சு போய் பழசா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேரு பேய் வீடு அப்படின்வாங்க. என்ன வீடு? பேய் வீடு. பாழடைஞ்சு போய் பழசா இருக்கும். ஏன்னா பழசு அவனுக்கு அங்கதான் வேலை. பிரைஸ் காட். அவன் எங்க இருக்கிறானோ அது எல்லாம் பழசாயிடும். அவன் எங்க இருக்கிறானோ அதெல்லாம் பழசாயிடும். கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்க எல்லாம் புதுசாயிடும். சொல்லுங்களேன். சாத்தான் இருக்கிற இடம் பழசு. இன்னும் சிலருடைய வீட்டில், இன்னும் சிலருடைய வாழ்க்கையில பழசு இருக்குன்னா இந்த வலு சர்ப்பம் இருக்கிறான்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை தொடர்ந்து படிங்க, புரியும். ஆமென். அங்க என்ன சொல்றாரு? பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்ன பண்ணப்படுதான்? படிங்க. பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இத்தனை நாளா உன்னையும் உன் சுபாவத்தையும் உன் குடும்பத்தை வாழ்க்கைய பழசா மாற்றி வைத்துக் கொண்டிருந்த இந்த பழைய வலு சர்ப்பத்தை இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? இவனையும் இவன் கூட்டத்தையும் ஆண்டவர் கீழே தள்ள போகிறார். கர்த்தர் சொல்றார், உனக்கு எதிராய் செயல்பட்ட உன் பக்கத்துல, உன் வலது பக்கத்துல மந்திரவாதமா, பில்லி சூனியமா, ஏவலா, உனக்கு விரோதமா, பகையா, விரோதமா, வன்கண்ணா, பொறாமையா நின்று செயல்பட்டு கொண்டிருந்த இந்த பழைய பாம்பை இன்னைக்கு நான் கீழே தள்ள போறேன். ஆமென். இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அந்த பாம்பை கீழே தள்ள போகிறார். இந்த வலு சர்ப்பம் இன்றைக்கு தாழ தள்ளப்பட போகிறது. இந்த சர்ப்பத்தின் ஆவி நீங்க என்னதான் அப்டேட் பண்ணி உங்க பிசினஸ் இடத்தை புதுசா கிரியேட் பண்ணி புதுசா இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி நீங்க வச்சிருந்தாலும் உங்க வியாபாரம் பழசாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. உங்க பிசினஸ் பழசாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. நீங்க என்னதான் புதிய யுக்திகளை கையாண்டாலும் உங்க வாழ்க்கைய, உங்க பிரயாசத்தை சத்துரு பழசாவே வச்சுக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொல்றார், அந்த பழையவன், அந்த பழைய வல்லமை இன்னைக்கு கீழே தள்ளப்பட போது சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்க போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் புதுசா மாற போகுது. ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு சின்ன காரியம், அதை நம்ம செய்துட்டோம்னா அடுத்து அவர் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்த போகிறார். அது எப்படி நடக்க போகுதுன்றதை நான் உங்கள் மத்தியில சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? பழைய காரியத்தை அழிச்சிட்டு புதிய காரியத்தை உருவாக்க வேண்டுமானால், புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டுமானால், உங்களை புதிய காரியங்களை, புதிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாக உங்களை மாற்ற வேண்டுமானால், புதிய பாதையிலே, புதிய தரிசனத்துக்குள்ளே உங்களை நடத்த வேண்டுமானால், அதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது தெரியுமா? ஒரு சிம்பிள் காரியம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உங்க மைண்ட்ல அது இருக்கிற வரைக்கும்
நீங்க பழசையே நினைச்சுக்கிட்டு, பழசையே சிந்திச்சுக்கிட்டு, பழசையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு, பழசையே மெடிடேட் பண்ணிக்கிட்டு, பழசையே தியானிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியாது. தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஆனா அவரை தடுக்கிற ஒரே ஒரு விஷயம் நம்முடைய சிந்தை. நாம விசுவாசிக்காட்டினா தேவனை கிரியை செய்ய முடியாது. நம்முடைய நினைவுகள் தேவனையை தடுத்துரும். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா அவரே உட்கார்ந்துருவாரு, என் புள்ள விசுவாசிகளே. சோ ஆண்டவர் என்ன சொல்றார்? முதல்ல நம்ம மைண்ட கிளியர் பண்ண நினைக்கிறார். என்ன? பழசு, முந்தினவைகள், பூர்வமானவைகள். நடந்ததெல்லாம் உண்மைதான், விழுந்ததெல்லாம் உண்மைதான், உடைஞ்சு போனதெல்லாம் உண்மைதான். உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனை, நிந்தை, அவமானம், விழுகை, தோல்வி, கடன் பிரச்சனை, இழப்பு, நஷ்டம், பாதிப்பு எல்லாமே உண்மைதான். ஆனால் நீங்க அதையே நினைச்சு 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 அழுது வேதனைப்பட்டு உங்க வாழ்க்கையை சூனியமாக்கி கொள்ள தேவன் அழைக்கவில்லை. முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, நான் செய்ய போகிற புதிய காரியத்தை விசுவாசத்தோடு நீ சிந்திக்க ஆரம்பித்தால் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்று உன்னால் யோசிக்க சிந்திக்க முடியுமானால் அதை செயல் வடிவத்திலே கொண்டு வர என்னால் முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஆமென். முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காமல் புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். சொல்லுங்க, நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல். சொல்லுங்க, முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரம் மாக்கிவிட்டீர். பாத்தீங்களா? புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர், நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருக்கு தானே? சொல்லுங்க, நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கமான், நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அதை விட்டுட்டு கடந்த காலத்தை, பின்னால இருக்கிறத நினைக்காம ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்காத, முன்னால இருக்கிறத நினை. கடந்து போனதை நினைக்காத, இனிமே நீ சந்திக்க வேண்டியதை நினை. நான் உன் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த புதிய காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? பிரைஸ் காட். தேவன் முதல்ல நம்ம ஃபவுண்டேஷனை கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணி நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வரும்படி கர்த்தர் செய்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுகிற இடத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு வருகிறார். வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம். அப்ப அவரை ஒரு மனிதன் சார்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட்.
லிசன், நல்லா கவனிங்க. நம்ம பழசா போயிருக்கிறோம். ஒரு காலத்துல நல்லா அனுபவிச்சது தான், நல்லா வாழ்ந்தது தான், நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தவர்கள் தான். ஆனா அது அப்படியே பழசா போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சோமோ, எந்த அனுபவத்தை நாம் அனுபவிச்சோமோ, அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணமாகிய தேவனை நாம் சார்ந்து கொள்ளாமல், அந்த ஆசீர்வாதம் எந்த வாய்க்கால் வழியா வந்துச்சோ, எந்த டியூப் வழியா வந்துச்சோ, எந்த சேனல் வழியா வந்துச்சோ, அதை நாம் பிடித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இப்ப மனுஷன் மேல போயிடுச்சு, நம்பிக்கை இப்ப வாய்க்கால் மேல போயிடுச்சு, நம்பிக்கை இப்ப சேனல் மேல போயிடுச்சு. பிரைஸ் காட். எந்த வழியாக, எந்த இடைத்தரகர் வழியாய் ஆண்டவர் நம்மை சந்தித்தாரோ, அந்த இடைத்தரகரை நாம் சார்ந்து கொண்டோம், தலைவரை நாம் விட்டுவிட்டோம். அதனாலதான் எல்லாம் பழசா போச்சு. ஆனா புதுசா மாத்துறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறார் தெரியுமா? லிசன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் புதியதாய் மாற்றுவதற்கு முதல்ல யோசேப்பை சூஸ் பண்றார். ஒரு புதிய பரிமாணத்திற்கு இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு செல்லும்படியாக. யாக்கோபுக்கு அல்ல, ஈசாக்குக்கு அல்ல, ஆபிரகாமுக்கு தேவன் தந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜனத்தை ஒரு புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்லும்படியாக இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். ஒரு யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசேப்பு வீட்டுல 12 பேர் இருக்காங்க. 11 பேரையும் அப்பா ஆடுமைக்கு அனுப்பிடுவாரு. ஆனா யோசேப்பை மட்டும் பக்கத்திலே வச்சுக்கிடுவார், செல்ல பிள்ளை. 11 பேருக்கு சாதாரண டிரெஸ், யோசேப்புக்கு மட்டும் கலர் கலரா பலவர்ண அங்கி. 11 பேரையும் ஆர்டினரியா தான் வச்சிருந்தார். ஆனா யோசேப்பை மட்டும் பெர்சியஸா ஸ்பெஷலா பக்கத்திலேயே எந்த கஷ்டமான வேலையும் தராம, எதையும் செய்யாம, இப்போ யோசேப்புக்கு முழுக்க நம்பிக்கை அப்பா மேல ஆயிட்டு. செல்ல பிள்ளையா வச்சிருக்கிற அப்பா இருக்கிறார். அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இடையில சில தரிசனங்கள் குறுக்கிடுகிறது. இந்த தரிசனம் நிறைவேறதுக்கு ஆண்டவர் ஒரு சில காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். யாக்கோபின் பிள்ளைகளை, யாக்கோபின் சந்ததியை ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை உபாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். வாசித்தால் விளங்கிக் கொள்ளலாம். படிங்களேன். உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை களைத்து, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நியர்கள் ஒருத்தரும், அந்நிய தேவர்கள், அந்நிய மனிதர்கள் ஒருத்தரும் அவனோடு இருந்ததில்லை. கர்த்தரே அவனை நடத்த ஆரம்பிக்கிறார். சொல்லுங்களா ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள்லாம் வரும்போது சோர்ந்து போயிடுறோம். நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு வேலை போயிடும். திடீர்னு இல்லைப்பா உன் வேலையை பார்த்துட்டு வெளியே போப்பான்ருவாங்க. நம்ம சோர்ந்து போயிடுவோம். நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்போம், திடீர்னு குடும்பத்தில் ஒரு பெரிய பிரேக்கப் ஆகிடும். நல்லா போயிட்டு இருக்கும் வாழ்க்கை, திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய பண தேவை, பணத்தில் எங்கேயாவது லாக் ஆயிடுவோம். ஒரு பெரிய தேவையில்லாத நிந்தை, கெட்ட பெயர், அவமானங்கள், இதெல்லாம் திடீர்னு மேல வரும். தாங்க முடியாது, சகிக்க முடியாது. ஏன் இந்த வாழ்க்கை என்கிற ஒரு நிலைக்கு நாம் வருவோம். இல்ல, அது எதுக்குன்னா ஆண்டவர் நம்மளை அப்டேட் பண்றதுக்காக. உங்களுக்கு வேலை போயிருக்கா? இனி என்னால வாழவே முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறீங்களா? இனி என்னால ஊழியமே செய்ய முடியாது, அவ்வளவு கெட்ட பெயர், அவ்வளவு நிந்த, என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை, தேவைகள் சந்திக்கப்படல, நிறைய தேவை இருக்கு, நான் லாக் ஆயிட்டேன், லட்சக்கணக்கில் கடன், என்னை யாருமே நம்ப மாட்டுறாங்க. இந்த இடம் தான் கர்த்தர் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கொண்டு போற இடம். இங்க வச்சுதான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். இந்த இடத்தை தேவனே உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களை புதுசா மாத்துறதுக்கு, உங்களுக்குள்ள ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு, ஒரு புதிய பரிமாணத்தை உங்கள் வாழ்க்கையில உண்டாக்குவதற்கு இந்த நெருக்கத்தை தேவனே உண்டாக்கி வைத்திருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறதே அவனால புரிஞ்சுக்க முடியல. வலது பக்கத்துல பார்த்தாலும் அவர் இல்ல,
இடது பக்கத்தில் பார்த்தாலும் ஒன்று மட்டும் தெரியுது, முன்னால பின்னால என்ன அப்படி அப்படி புஷ் பண்ணி நெருக்கிறது மட்டும் தெரியுது அவர். ஆனா முன்னும் பின்னும் அவர் என்ன நெருக்கிறாரு. ஆனா உன்னைய ஆவியில உணர்றேன் என்னன்னா, அவர் கரமின் மேல் இருக்கிறது. எனக்கு ஒரு புதிய பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். நான் இப்படியே இருப்பதல்ல. என் மனைவி சொல்றா தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு. நான் இந்த வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுன்னு அதை செய்யலாம். ஆனா என் ஆண்டவர் இதோட முடிக்கிறவர் அல்ல. இதுதான் புதிய அத்தியாயத்தின் துவக்கம். ஆகையால் என் தேவனை நான் தூஷிக்க மாட்டேன். அவரை துதித்து அவர் செய்ய போகிற புதிய காரியத்தை பார்ப்பதற்கு நான் காத்திருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ யோசேப்பை ஆண்டவர் செலக்ட் பண்றார். யோசேப்பை கொண்டு போய் எகிப்துல சேர்க்கணும். அதுக்கு ஒரு பிளான். சும்மா எகிப்துக்கு அனுப்பிச்சிருவாராப்பா? நான் இவனை எகிப்துக்கு அதிபதி ஆக்கணும், அதனால இவனுக்கு எகிப்துக்கு அனுப்பிச்சிருவாரா? அதுக்கு தான் ஒரு பிளான், ஆண்டவருடைய மாஸ்டர் பிளான். என்ன செய்யறாரு? அந்த கூட்டை இப்போ கலைக்க ஆரம்பிக்கிறார். கழுகு தன் கட்டின கூட்டை கலைத்து. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டுருச்சு. இப்போ அது ஒரு சப்ஜெக்ட், அப்படி வச்சுக்கிடுங்க. இப்போ யோசேப்பு எகிப்துக்கு போய் ஆகணும், அது ஒரு சப்ஜெக்ட், அப்படி வச்சுக்கிடுங்க. இப்போ கழுகு கூடு, கழுகு கூட்டை எப்படி கட்டும் தெரியுமா? எங்க கட்டும் தெரியுமா? டிஸ்கவரியில பார்த்திருக்கலாம். இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய உயரமான மரத்துல உச்சியில, அப்படி இல்லைன்னா பெரிய மலையில, கண்மலையில, மலைக்கு மேல அது தன் கூட்டை கட்டும். எப்படி கட்டும்னா ஒரு 3 லேயர். அது கூடு கட்டுறதுக்கு 3 லேயரை பயன்படுத்தும். ஃபர்ஸ்ட் லேயர் என்னன்னா, முதல்ல முள்ளு இருக்குல்ல, முள்ளு, கரடு முரடான குச்சிகள், இதை கொண்டு வந்து அப்படியே வளைச்சு அப்படி போட்டு இப்படி பின்னி இப்படி பின்னி அப்படியே முள்ளுகளால, கரடு முரடான குச்சியினால அந்த கூட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை அது உண்டாக்குது, ஃபவுண்டேஷன் போடுது முள்ளுகளால. அந்த முள்ளால கூட்டை கட்டிட்டு என்ன பண்ணுமா, செகண்ட் லேயர் எப்படி வைக்குமா, அது பறந்து போய் எங்க கிடக்கிற அந்த மரத்தினுடைய காஞ்சு போன இலைகள், சருகுகள், கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் கொண்டு வந்து அதில் பேக்கிங் பண்ணி அந்த முள்ளெல்லாம் மறைச்சு அந்த கம்புலாம் தெரியாமல், அந்த குச்சியெல்லாம் தெரியாமல், எங்கேயும் குத்தாமல் மறைச்சு அந்த இலையால் அதை பேக் பண்ணுமா. செகண்ட் லேயர். தேர்ட் லேயர் என்ன பண்ணுமா, அது போயிட்டு கிடக்கிற பஞ்சு, காட்டன் பஞ்சு, மிருதுவா சாஃப்டா இருக்கக்கூடிய துணி பொருள் எங்கேயாவது கிடந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து அதுக்கு மேல தேர்ட் லேயர் வைக்குமா. இப்போ அந்த 3வது லேயர் எப்படி இருக்கும் தெரியுமா? குஞ்சுகளுக்கு ஒரு மேட்ரஸ் மாதிரி இருக்கும், பெட் மாதிரி. நம்ம பெட்ல பாத்தீங்கன்னா உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங் மேல படுக்க முடியுமா? அதுக்கு மேல நார் வச்சு, அதுக்கு மேல குஷன் வச்சு, அதுக்கு மேல எல்லாம் தச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜாலியா அப்படி அப்படி ஆடலாம். ஆனா மேல இருக்கிற பஞ்சு கிஞ்செல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த ஸ்ப்ரிங்கை மட்டும் விட்டு ஆடு மக்களை என்ன ஆட முடியுமா? அங்கங்கேயும் குத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி இந்த 3 லேயரால அந்த கழுகு தன் கூட்டை கட்டுகிறது. இதுல ஃபர்ஸ்ட் லேயர் யார் தெரியுமா? இந்த முதல் லேயர், இந்த பஞ்சு மெத்த மாதிரி இருக்கிற லேயர் யார் தெரியுமா? இந்த பக்கம் பார்த்தா இஸ்ரவேல் ஜனம் எகிப்துல அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா யோசேப்பு தகப்பன் வீட்டில் இருக்கிறான். இந்த 2 சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் லேயர் யாருன்னா, யோசேப்புக்கு யாக்கோபு தான் பஞ்சு மெத்த மாதிரி. யாக்கோபு வீடு அப்பா பக்கத்துல இருக்கிறது பஞ்சு மத்த கம்ஃபர்ட் ஜோன். பிடிச்சவங்க பக்கத்திலேயே இருப்போம். பிடிச்ச மேனேஜர், பிடிச்ச கம்பெனி, பிடிச்ச ஊரு, பிடிச்ச சூழ்நிலை, பிடிச்ச சீதோஷ்ணம். ஆனா கர்த்தர் புதிய காரியத்தை செய்யணும்னா உன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உன்னை வெளியில கொண்டு வரணும். உனக்கு பிடிச்ச இடத்துல இருந்தா தேவசித்தம் நிறைவேறாது. ஆகையால் தான் சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த பக்கம் யோசேப்பை அறிந்த பார்வோன் உயிரோடு இருந்த நாள் வரை அவர்களுக்கு பஞ்சு மெத்த. ஃபர்ஸ்ட் லேயர். இப்ப கூட்டை கட்டி அதுக்குள்ள முட்டையை போட்டு கழுகு உட்கார்ந்து அடை காத்து குஞ்சு பொரிச்சிருச்சு. இப்போ வெளியே போகுது, உள்ள வருது. உள்ள வந்தா குஞ்செல்லாம்
இது என்ன பண்ணுது? ஊட்டி விடுது. ஒரு நாள் ஊட்டுது, 2 நாள் ஊட்டுது, கொஞ்சம் வளருது, கொஞ்சம் முடி முளைக்குது, கொஞ்சம் ஃபெதர் வருது, விங்ஸ் எல்லாம் வருது, இது முடி முளைக்குது, எல்லாம் அப்படி 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 நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படி அப்படி ஓட ஆரம்பிக்குது. அப்புறம் ஒன்னோட ஒன்று இடிச்சு இடிச்சு சண்டை போட ஆரம்பிக்குது. அப்பயும் தாய்க்குருவி வெளியில, கழுகு வெளியில போயிட்டு உள்ள வருது. மறுபடியும் வாயை பொழந்துக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கே தவிர இது ஏதாவது செய்யணும்னு யோசிக்கல. நம்ம சில நேரத்தில் அப்படிதான், எங்க போய் முடி முளைச்சும் என்ன பண்ணியும் அபிஷேகம் பெற்றும் ஞானஸ்நானம் பெற்றும் உள்ள வந்தோம்னா ஆண்டவரே அது தாங்க, இது தாங்க, அப்படி வைங்க, இப்படி வைங்க. நம்ம ஜெபமே அதான். திருவோடு எடுத்து நின்றோம். திருவோடு கொண்டு வந்தேன் சமூகத்திலே, இதான் ஜெபம். அதை தாங்க, இதை தாங்க, அப்படி வைங்க, இப்படி வைங்க. ஒருத்தன் ஜோமன் நானா என்ன ஆசீர்வதியும், என் மனைவிக்கு புருஷன் ஆசீர்வதியும், என் பிள்ளைக்கு அப்பாவை ஆசீர்வதியும் நானா. சுத்தி சுத்தி ஐயா யாருக்கு தான் பண்ணியிருக்கிறார் ஜெபம்? அவருக்கே தான் பண்ணியிருக்கிறார். மனைவிக்கு புருஷன் நான் நல்லா இருந்தா தான் ஆண்டவரே பொண்டாட்டி நல்லா இருப்பான், நான் நல்லா இருந்தா தான் ஆண்டவரே புள்ள நல்லா இருப்பான், என்ன போட்டு. அது மாதிரி இன்னைக்கு சிலர் அவங்களுக்காகவே, அவங்க தேவைக்காகவே, அவங்களுக்காகவே, தேசத்துக்காக ஜெபிக்க எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா எனக்கே இல்லப்பா எங்க இருந்து தேசத்துக்கு. ஆனா கர்த்தர் நெக்ஸ்ட் லெவல், புதிய காரியம். இங்க இருக்கிற ஒருத்தரும் இனிமே உங்களுக்காக நீங்க ஜெபிக்க போறதில்ல. உங்களுக்குரிய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க ஒவ்வொருவரும் தேசத்தின் பாரத்தை சுமந்து தீர்க்கிற, தேசத்தின் பாரத்தை, தரிசனத்தை சுமக்கிற கிதியோன்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தாய் கழுகு வெளியே போயிட்டு உள்ள வருது, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இது பார்க்குது, கூட்டை விட்டு இப்போ வருமா அப்போ வருமானு பார்க்குது, ஒன்றும் வேலைக்காகலை. இப்போ என்ன பண்ணுது தெரியுமா? அந்த கழுகு பார்க்குது, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கியா நீ, வா உன்னை எப்படி வெளியே வைக்கிறது எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுது கழுகு? தான் கட்டின கூட்டை தானே கலைக்குது. என்ன பண்ணுதான்? ஃபர்ஸ்ட் லேயர், அந்த பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்குல்ல, ஸ்பாஞ்சு மாதிரி ரொம்ப சொகுசா இருக்குல்ல, அதெல்லாம் எந்த தாய் கழுகு கட்டுச்சோ அதே தாய் கழுகு பிச்சு 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 போட்டுருது. எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லேயரை பிச்சு போட்டுருச்சு. இப்போ தகப்பன் வீட்டை விட்டு யோசேப்பு துரத்தப்படுகிறான். இங்க அங்க யோசேப்பை அறிந்த பார்வோன் மரித்தான். யோசேப்பை அறியாத பார்வோன் ராஜாவாக வந்து விட்டான். கம்ஃபர்ட் ஜோன் போச்சு. இங்க அப்பா செல்லமா இருந்தார். டே மகனே எங்க இருக்க? நீ அங்க போவாத, நீ ஆடு மேய்க்க போவாத, நீ மாடு மேய்க்க போவாத, டேய் நீ இங்க இரு, உனக்கு என்ன பிடிக்கும் இந்த சாப்பிடு, நீ பழவரி வாங்கி போட்டுக்கோ, டேய் வெயில்ல போகாத கருத்துருவ, இங்க வா உள்ள வா, அப்படி வச்சு வளர்த்திருக்கிறார். அதனால தான் பொர்த்திபாரின் மனைவி அவன் மேல் கண் போடுகிற அளவுக்கு அவ சூப்பரா இருந்திருக்கிறான். ஏன்? வெயில் படாம வளர்ந்தவன், செல்ல புள்ள. வெயில் பட்டிருந்தா உங்களை மாதிரி என்ன மாதிரி சாம் பிரதர் மாதிரி ஆயிருக்கும். சாம் பிரதர் மாதிரி கண்ணை போடுவாங்களா? கல்லை தான் போடுவாங்க. போயா கருப்பா இருக்கிற போயான்ட்டு கல்லை போட முடியும், கல்லை தான் போட முடியும், கண்ணை போட முடியுமா? ஆனா யோசேப்பு மேல கண் வைத்தான். வெயில் படாம வளர்த்திருப்பான் அப்பா. ஆனா இப்ப போச்சு, குழியில தூக்கி போடுறாங்க. பிரைஸ் காட். அவன் மரணத்துக்கு ஏதுவான, இவனை கொன்றணும், அதுதான் பிளான். அப்புறம் ஒரு சின்ன தயவு, தேவ தரிசனம் நிறைவேறணும். இப்ப ரூபன் சொல்றான், இல்ல இல்ல அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும், பிளான் பண்ணி எப்படியாவது வெளியே கொண்டு வந்து இப்போ எகிப்துக்கு போகிறவர்களுடைய கையிலே விட்டு போட்டான். பார்வோனை அறியாத ராஜா அங்க வரான். இங்க யோசேப்பு எகிப்துக்கு போகிறான். எகிப்துல போனால் அங்க போர்த்திபாருடைய வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறான். அங்கேயும் கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால இவன் எதையெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆகையால் எஜமானனுக்கு இவன் மேல தயவு, இவன் மேல விசேஷமான கருணை. ஆகையால் தன் வீட்டுக்கு தலைவனாய் இவனை மாற்றி வைத்து விட்டான். யோசேப்பு மேல ஃபுல் நம்பிக்கை. யோசேப்பு இப்ப பொர்த்திபார் வீட்டுக்கு போனாலும் எகிப்துக்கு போனாலும் அங்கேயும் ஒரு நல்ல நிலையில இப்ப இருக்கிறார். நல்ல நிலைக்கு வந்துட்டார்.
ஏற்கனவே பார்வோனிடத்திலே பழகின யோசேப்பின் சகோதரர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அவங்க முகத்துக்காக யோசேப்பை அறியாத ராஜா வந்தாலும் இவங்க முகத்துக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டும் படாம அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறார். செகண்ட் லேயர். இப்போ குஞ்சுகள் மறுபடியும் உட்காருது. உட்காந்தா லேசா உரசுது. இந்த பக்கம் திரும்புது. கொஞ்சம் அப்படியே டஃப்பா இருக்கு. முதல்ல மாதிரி பஞ்சு பஞ்சுன்னு மெத்து மெத்துன்னு இல்லை. நடந்து பார்க்குது. கறக்கு முறுக்கு கறக்கு முறுக்குன்னு சவுண்டு வருது. இந்த பக்கம் உரசுது. இந்த பக்கமும் அப்படியே ஹார்டா இருக்கு. இப்போ வாழ்க்கை கொஞ்சம் ஹார்டா ஆரம்பிக்குது. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நெருக்கம். ஏன்? ஒரு நோக்கம் நிறைவேறுவதற்காக. லிசன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த குஞ்சுகளுக்கு இந்த கூடு இப்போ கம்ஃபர்ட்டா இல்லை. கொஞ்சம் சொர சொரப்பா இருக்கு. கொஞ்சம் வேதனையா இருக்கு. கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆனாலும் அந்த குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியில வரக்கூடிய ஐடியா அதுக்கு இல்ல. மறுபடியும் தாய் பறவை வெளியே போயிட்டு உள்ள வருது. உள்ள வந்தா எல்லாம் அப்படிட்டு இருக்கு. எல்லாம் வாயை திறந்துக்கிட்டு தான் இருக்கு. ஊட்டி விடுவாளா? ஆண்டவர் ஊட்டுவாரா? ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார். எப்போ? 20 வருஷம் ஆனாலும் ஊட்டுவாரு, தாளாட்டுவாரு. தூக்கி போட்டு ஃபுட்பால் தான் உதைப்பாரு. பார்த்துக்கிடணும். ஒரு நாள் வரும் ஆண்டவர் 20 வருஷமாலாம் ஊட்ட மாட்டார். ஏதோ கொஞ்ச நாள் ஊட்டுவார், தாளாட்டுவார், வளர்த்து விட்டுருவார். அப்புறம் நீங்க மற்றவங்களை ஊட்டணும், நீங்க மற்றவங்களை தாளாட்டணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வளராமலே இருக்க கூடாது. பிரைஸ் காட். இப்போ தாய்க்குருவி பாக்குது. இப்போவோ அதுக்கு திருப்தி இல்ல. இந்த குஞ்சுகள் ஒட்டி ஒட்டி கூண்டுக்குள்ளே இருக்கு. இப்ப பாக்குது, ஏமா என்ன கள்ள குஞ்சுகள், நீங்க உங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். மறுபடியும் அந்த செகண்ட் லேயரை எந்த தாய் பறவை அந்த கூட்டை கட்டுச்சோ அதே தாய் பறவை அந்த அந்த இலைகளை அந்த சருகுகள் எல்லாம் பிச்சு 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 வெளியே போட்டுருச்சு. இப்ப மீதி இருக்கிறது என்ன? ஃபவுண்டேஷன், முள்ளு, கல்லு, குச்சி, இதுதான் அங்கங்க நீட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப குஞ்சுகள் அப்படியே கால் வைக்குது. கால் வச்சா ஒரு குத்துது, இங்க கால் வைக்குது, குத்துது. எங்க கால் வச்சாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் குத்துது. அதன் மத்தியில இது ஐயோ அங்க குத்துது, ஐயோ இங்க குத்துதுன்னு வெளியே வரல. எங்கேயாவது காலை இதுக்குள்ள நுழைச்சு அதுக்குள்ள நுழைச்சு எங்கேயாவது நிக்கதான் பாக்குதே தவிர கூட்ட விட்டு வெளியில வரக்கூடிய ஐடியா இல்லை. ஆமென். கர்த்தர் பார்த்தார் இங்க யோசேப்பின் வாழ்க்கையில, டே உன்னை தரிசனம் நிறைவேற கொண்டு போய் விட்டா நீ கம்ஃபர்ட் ஜோன்ல, இங்கேயும் உனக்கு கம்ஃபர்ட் ஜோனா? ஆண்டவர் பார்த்தார், போர்த்திபார் பிரச்சனையை உண்டாக்கினார். இவன் பேரு கெட்ட பேர் ஆயிடுச்சு. எகிப்து முழுசும் யோசேப்புக்கு நல்ல பேரே கிடையாது. தூக்கி ஜெயில போட்டாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பக்கம் பார்த்தா பார்வோனை அறிந்த சகோதரர்கள் செத்து போயிட்டாங்க. இப்போ யோசேப்பை அறிந்த பார்வோனும் இல்லை, பார்வோனை அறிந்த யோசேப்பின் சகோதரர்களும் இல்ல. எல்லாம் போயாச்சு, வாஷ் அவுட். இப்ப முள்ளு மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா 400 வருஷமா முள்ளுக்குள்ள கிடக்குறாங்க, அடிமையா கிடக்குறாங்க. ஆனா வெளியில வரணும்னு எண்ணம் இல்ல. இந்த பக்கம் பார்த்தா ஜெயில இருக்கிறான், ஜெயில கிடக்குறான், முள்ளுக்குள்ள கிடக்குறான். இப்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு? கழுகு தன் கட்டின கூட்டை களைத்து, இனி விட்டா ஒண்ணு சரிபடாதுன்ட்டு அந்த தேர்ட் லேயர், 3வது லேயரையும் அந்த கழுகு இப்ப களைச்சு போட்டுருது. இப்ப கூட இல்ல. இந்த குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுது? அங்கங்க சட்டைய டட்ட டட்ட டட்டன்னு அடிச்சு மரக்கலைகளை அப்படியே பிடிச்சுக்கிட்டு அங்கங்க எங்க ஒத்தலாம், எங்க தொத்தலாம், எங்க பிடிச்சுக்கலாம் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது இந்த தாய் பறவை என்ன பண்ணுமா? அப்படியே தன் சிறகுகளை விரித்து அப்படியே போய் அந்த குஞ்சுகளுக்கு பக்கத்துல உட்கார ஆரம்பிக்கும். உட்கார்ந்த உடனே இந்த குஞ்சுகளுக்கு இப்ப ஆசுவாசமான, சந்தோஷமான, இப்ப நம்பிக்கையான ஒரே இடம் எது தெரியுமா? தாயினுடைய பறவையினுடைய சிறகு. எல்லா குஞ்சுகளும் அப்படியே மெல்ல மெல்ல வந்து அப்படியே சிறகுகளை ஏறி அப்படியே தாய் பறவையினுடைய முதுகுல, தலையில ஒண்ணு,
கழுத்துல ஒண்ணு, முதுகுல ஒண்ணு, இந்த சட்டையில ஒண்ணு, அந்த சட்டையில ஒண்ணு, அப்படியே அப்படியே பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது. நிற்கும் போது பயங்கர சந்தோஷம். இப்போ தாய் பறவை மெத்து மெத்துன்னு இருக்கு. பரவாயில்ல, இழந்து போனது திரும்ப வருதுன்ற மாதிரி நினைக்கிற நேரத்துல அப்படியே அந்த தாய் பறவை என்ன பண்ணுமா, செட்டைகள் அடித்து அப்படியே பறக்க ஆரம்பிக்கும். இதை பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, எங்க அப்பா எனக்கு நீச்சல் கத்து கொடுத்த சம்பவம். குன்றக்குடியில் ஒரு பெரிய குளம் இருக்கு, அதுல தான் எங்க அப்பா எனக்கு நீச்சல் கத்து கொடுத்தார். அது வரைக்கும் எங்க அப்பா கூட குளிக்க போவேன். கரையில் படிக்கட்டில் உட்காந்து தையத்தவான்னு காலை அடிப்பேன், அப்படியே படிக்கட்டை பிடிச்சிக்கிட்டு காலை அடிப்பேன், அப்படியே கரையிலேயே ஹீரோயிசம்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் என்ன பண்ணார் எங்கள் அப்பா, அது பெரிய குளம், பெரிய குளம்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அவ்வளோ பெரிய குளம். அதில் நடுவில் ஒரு லைட் போஸ்ட் இருக்கும், அது வரைக்கும் எங்கள் அப்பா நீந்தி போயிட்டு அப்படியே வருவார். எனக்கு ஆச்சரியம், எங்கள் அப்பா நடு வரைக்கும் போயிட்டு வராரு அப்படின்ட்டு அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் அப்பா கிட்ட வந்தார். டேய் வரியா, நான் கூட்டு போறேன்னாரு. வரேன், என் முதுகுல ஏறிக்கொன்னாரு. ஏறிக்கிட்டேன். முதுகுல ஏறிக்கிட்ட உடனே எங்க அப்பா நீந்தி நீந்தி கூட்டிட்டு போறாரு. எங்க நடு குளத்துக்கு போயிட்டார். எனக்கு பயங்கர சந்தோஷம். எங்க அப்பா முதுகுல இருக்கிற கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவர் நீந்திக்கிட்டு இருக்கிறாரு. கரையில இருக்கிற பசங்கள்ட்ட எல்லாம் டாட்டா, ஏய் பாத்தியா நடு குளத்துல இருக்கிறேன் பாத்தியா அப்படின்னு டாட்டா காமிக்கிறேன். எனக்கு பயங்கர சந்தோஷம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படிதான் அந்த கழுகு குஞ்சுகளும் அந்த தாய் பறவை மேல உட்கார்ந்து இருக்கு. தாய் பறவை மெல்ல செட்டை அடித்து எழும்ப ஆரம்பிக்கிறது. எழும்பி அப்படியே பறக்குது. அப்படியே பறந்து வரும்போது குஞ்சுகள் மெல்ல கீழே எட்டி பார்க்க, ஐயோ இவ்வளோ உயரமா, அட்டாட்டாட்டாட்டாட்டா எவ்வளோ உயரத்தில் நான் பறந்துகிட்டு இருக்கிறேன். பறக்கிறது இது இல்லை, தாய்ன்றது தெரியல, இது பறக்கலை இன்னும். ஆனால் இது நினைக்குது, இவ்வளோ உயரத்தில் நான் பறந்துக்கிட்டா அட்டாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? ஆமென். அந்த தாய் கழுகு அப்படியே சட்டைகளை விரித்து பறந்து கொண்டிருந்தது. அப்படியே ஒரு டைவ் அடிக்குது. அப்படியே ஒரு டைவ் அடிச்ச உடனே முதுகுல இருந்த குஞ்சுகள் எல்லாம் பொத்து 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 பொத்துன்னு கீழே விழுது. எல்லாம் கியா கியா கியான்னு கத்து. ஆமா, நல்ல செட்டையை போட்டு டப 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 டபுன்னு அடிக்குது. ஒண்ணு மேல எழும்பல, செட்டையை அடிக்க ஆரம்பிக்குது. கத்தி பாக்குது, ஒண்ணு நடக்கல. கியா கியான்னு கத்துது. கடைசியில சாபமே போடும். ஏய் நீ தாயா இல்ல பேயா, என்னால இப்படி பண்ணிட்ட? எல்லாம் சத்தம் போட்டிருக்க. நாமளும் அப்படி நினைச்சிருக்கிறோம்ல, ஆண்டவரே உனக்கு கண் இருக்கா, காது இருக்கா, ஏயா இப்படின்னு நடத்துறீரு, எல்லாம் நல்லா இருக்கிறா, நான் மட்டும் ஏயா இப்படி இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் கோச்சுக்கிடல. ஏன் தெரியுமா? கழுகு தன் கட்டின கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடுகிற நேரம். ஒருவேளை நம்ம பயந்து போய் நம்ம ஆண்டவரே மரியாதை இல்லாம திட்டி இருக்கிறோம். கண் இல்லையா, காது இல்லையா, என் ஜெபத்தை கேட்கலையா, ஆண்டவரே நீர்லாம் இருக்கிறீரா இல்லையா அப்படின்லாம் 1000 கேள்வி கேட்டிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக அவர் செய்ய நினைக்கிற புதிய காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க நினைக்கிற ஒரு எல்லைக்கும், நீங்க நினைக்கிற ஒரு வளர்ச்சிக்கும் நீங்க வளர்ந்து வருவதல்ல, அவரை போல நீங்கள் மாறுவதே அவர் உங்களுக்கு செய்ய போகிற புதிய காரியம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த குஞ்சுகளுடைய கூட்ட கலைச்சு இவ்வளவு காரியமும் தாய் பறவை அந்த குஞ்சுகளோடு செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த குஞ்சுகளும் தன்னை போல பறக்கணும், தன்னை போல மாறணும். எங்க அப்பா அப்படிதான் நடு குளத்துக்கு கூட்டிட்டு போனாரு. நான் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நேரம் வந்துச்சு, ஒரு முங்கி எந்திரிச்சாரு. நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. நான் தையத்தவான்ற தண்ணியை குடிக்கிறேன். அப்பெல்லாம் அப்பாவாவது தப்பாவாவது மட்டும் மரியாதைலாம், டாய் டாய் சத்து போறடா, டாய் காப்பாத்துறா அப்படின்னு கத்துறேன். அவரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு முங்குறேன், தண்ணியை குடிக்கிறேன். 2வது முங்குறேன், தண்ணியை குடிக்கிறேன். 3வது முங்கு எந்திரிக்கிறேன். எங்க அப்பா கையை பிடிச்சு தூக்குறேன் அப்படின்றேன். எங்க அப்பா கோச்சுக்கிட்டல, ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி. எங்க அப்பாவுக்கு வாங்க போங்கலாம் இல்ல, வாடா போடாதான். அப்போ ஏன்னா உயிரா போகும்போது மரியாதை எங்க இருந்து கொடுக்க முடியும்? தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த சமயத்துல அந்த கழுகு என்ன பண்ணுமா, அப்படியே பார்க்குமா, பார்த்துக்கிட்டு வேகமா பறந்து வந்து
சக்கு 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 சக்குன்னு தன் குஞ்சுகளை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அப்படியே மரத்துக்கு போயிடுமா. மறுபடியும் அதை கிளைகளை விட்டுட்டு மறுபடியும் ரெக்கைய. இப்போ எல்லாம் கோச்சுக்கிட்டு இருப்பா, நான் ஒன்றும் வரமாட்டேன் ரெக்கைக்கு, வேற வழி இல்லை. அது காத்தடிக்கும் போது இந்த பக்கம் சாயும், இந்த பக்கம் சாயும், வேற வழி இல்லாமல் மெல்ல ரெக்கைக்கு வந்து அம்மா மேலேயே உட்காந்துக்கிடும். மறுபடியும் இப்போ பறக்க ஆரம்பிக்கும், மறுபடியும் டைவ் அடிக்கும், மறுபடியும் நீ தாயா பேயா திட்டு வாங்கும், மறுபடியும் சுமக்கும், மறுபடியும் டைவ் அடிக்கும். இப்போ எல்லாம் தைய தவான்னு ரெக்கையை அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு நேரம் வரும், அப்ப ரெக்கைய கியா கியான்னு சாவு போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்ச ரெக்கைய டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்தா ஏதோ ஒரு புதிய காரியம் நடந்துகிட்டு இருக்கும். என்னன்னு மெல்ல கண்ணை திறந்து கீழே பார்த்தா இப்ப குஞ்சுகள் கீழே போல ரெக்கைய அடிக்க அடிக்க மேல வந்துகிட்டே இருக்கு. இப்போ குஞ்சுகளுக்கு பயங்கர சந்தோஷம். ஏய் நம்ம பறக்கிறோம், அடி விடாத அடி. இன்னும் ரெக்கைய அடிக்க அடிக்க அது மேல 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 மேல. இப்போ எதுக்கு மேல தெரியுமா? தாய் பறவைக்கும் மேல பறந்து இப்ப தாய் பறவை பார்த்து ஹலோ மம்மி பை பை அப்படின்ட்டு தாய் பறவைக்கு மேல பறக்க ஆரம்பிக்கும். அதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளையும் செய்வான். அவர் பறந்ததை விட உயரமா பறக்கிறதுக்கு தான் ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரைனிங்ல தான் நிறைய பேர் அப்படி போயிடுறாங்க. இந்த ட்ரைனிங்ல நிக்கிறது தான் கஷ்டம். வரும் நெருக்கம், வரும் போராட்டம், வரும். எங்கேயும் இல்லாத பிரச்சனை, யாருக்கும் நடக்காதது நமக்கு தான் நடக்கும். காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே கொண்டு செல்வதற்காக. இதுவரைக்கும் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்து கூட்டு குருவியா கூட்டு புழுவா ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இந்த போர்த்திபார் வீட்டுக்கு அதிகாரி ஆக்கின உடனே அவன் நினைச்சிட்டான், என்ன கர்த்தர் வீட்டுக்கு அதிகாரியா ஆக்கி வச்சுட்டார், இது போதுன்ட்டு. ஆனா தெரியல, தேவ திட்டம் தெரியல. சிறைச்சாலைக்கு போன பின்னாலதான் தெரியுது, நான் வீட்டுக்கு அதிகாரியாய் மாற வேண்டியவன் அல்ல, ஒரு நாட்டுக்கு அதிகாரியாய் நான் மாற வேண்டியவன். என் கூட்ட கர்த்தர் கலைக்காம இருந்திருந்தா நான் வீட்டுக்கு அதிகாரியா தான் இருந்திருப்பேன். கர்த்தர் கூட்ட கலைச்சதுனால இன்னைக்கு நாட்டுக்கு அதிகாரியா. இந்த ஜனத்துக்கு தெரியல. பார்வோன் யோசேப்பு அறியாத பார்வோன் இருந்தாலும், யோசேப்பின் சகோதரர்கள் செத்து போனாலும், நாம நினைக்கிற கொம்மட்டிக்காய், வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு, வெங்காயம் இங்க கிடைக்குது, இதை சாப்பிட்டுக்கிட்டே கம்ஃபர்ட் ஜோன்ல இங்கே இருந்துடலாம். கஷ்டப்பட்டாலும் வேலை செய்தாலும் அடிமையா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தேசம் ஈஜிப்ட், எகிப்துல அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய திட்டம் அவர்களுக்கு தெரியவில்லை. கையால் கட்டப்படாத வீடுகள், நாட்டப்படாத தோட்டங்கள், தோண்டப்படாத துறவுகள், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணி வைத்திருந்தார். அந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இங்க தேவன் அவர்களுடைய கூட்ட கலைச்சார். ஒருவேளை இன்னைக்கு உன் கூடு கலைஞ்சுகிட்டு இருக்கலாம். நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கல. என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எல்லாம் நல்லா இருந்தாங்க, கம்ஃபர்ட் ஜோனா இருந்துச்சு. நான் பொண்ணா மாதிரி அங்க போகும்போது எல்லாம் முள்ளும் கல்லுமா தான் இருக்கு. ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் கூட இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லை. புருஷனும் வெளிநாட்டுல, என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்க கூட ஆள் இல்லை. கவலைப்படுறியா? ஆண்டவர் உன்னை பறக்க வைக்கிறதுக்காக, பறக்க வைக்கிறதுக்காக, பறக்க வைக்கிறதுக்காக. எங்க? இந்த உலகத்துல உயரமான இடத்துல இல்ல, பரம சீயோன் எருசலேம் வரைக்கும் உன்னையும் என்னையும் ஆண்டவர் பறக்க வைக்கிறதுக்காக கர்த்தர் இந்த பூமியிலே இந்த ஃபவுண்டேஷனை கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்க்கிறார். அவர் தான் கட்டி தந்தார் கூடு, அவர் தான் தந்தார் வேலை, அவர் தான் தந்தார் குடும்பம், அவர் தான் தந்தார் பிள்ளை, அவர் தான் தந்தார் ஊழியம். ஆனா அதுல இப்போ நெருக்கம், அதுல இப்போ பிரச்சனை. ஏன்? பறக்க வைக்க, புதிய காரியத்தை செய்ய. சொல்லுங்க ஹல்லேலூயா. வியாதி வந்திருக்கலாம், போராட்டம் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நீ கூட்ட விட்டு வெளியில வந்து அவரை போல மாறவும் பறக்கவும், அவருடைய பாரத்தை புரிந்து கொண்டு அவருக்காய் செயல்படவும் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா
அதுக்கப்புறம் உங்களை கையில் பிடிக்க முடியாது. உங்களை பிடிச்சு வைக்க கூடு இல்லை, உங்களை அடைச்சு வைக்க கூண்டும் இல்லை. சுதந்திர பறவையாக கர்த்தர் உங்களை பறக்க வச்சு இந்த உலகத்தில் உங்கள் கிரீடத்தை பூக்க வச்சு உங்களை வீட்டுக்கல்ல நாட்டுக்கே அதிகாரியாக மாற்றி கையினால் கட்டாத வீடுகளை கர்த்தர் நீ கட்டி கட்டி இடிஞ்சு போயிருக்கலாம், லோன் கேட்டால் கிடைக்காம இருந்திருக்கலாம், உன்னை நம்பி ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் தர்றதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு கட்டாத வீடுகளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நீ பிளான் போட்டதை விட பெரிய பிளான்ல உனக்கு வீடு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமென். கட்டாத வீடு, நாட்டாத தோட்டங்கள், தோண்டாத துறவுகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நீங்க செய்ய வேண்டியது இந்த கர்த்தர் நடத்துற பாதையில கூடு கலைக்கப்பட்டு அவரை போல் அவருடைய சிறகுகளை சுமந்து கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் அவரோடு நீங்க கனெக்டிவிட்டியா இருக்கணும். பாருங்க, அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போவதை போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். வேற யாரும் அவனை நடத்தல, வேற யாராலையும் அவனை நடத்த முடியாது, வேற யாரும் உன்னை உயர்த்த முடியாது, வேற யாரும் உனக்கு நன்மை செய்ய முடியாது. எந்த மனுஷனும் உன்னோட கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. எந்த மனிதனையும் நீ நம்பி வாழ்க்கை வாழ முடியாது. மனுஷன் மேல வச்ச நம்பிக்கையெல்லாம் போதும். இந்த இடத்துல இருந்து வரும் சகாயம், அந்த இடத்துல இருந்து வரும் உதவி. அவரு பார்த்துப்பார், இவரு பார்த்துப்பார், அவங்களாம் இல்லாம போயிடுவாங்க. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அவருக்கு பேரே அதான். என்ன தெரியுமா? 136ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். படிங்க அந்த வசனத்தை. 136ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏகனாய் வலிய அற்புதங்களை செய்யுன்னவன். மலையாளத்தில் ஒருவராய், அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான். அவரை மட்டுமே நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய இடத்துல இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் பலர் மேல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? எனக்கு ஒரு வியாதி வந்திருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்றேன். அடுத்த நேரம் எங்க போறேன் தெரியுமா? நல்ல பணம் இருந்தா அப்போல்லோ டாக்டரை தேடி போறேன். அப்போல்லோ டாக்டர், ஐயா நீங்க தான் ஐயா என்னை எப்படியாகலும் என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றணும், நீங்க தான் ஐயா என்னை காப்பாற்றணும். அப்போல்லோ டாக்டர். இவராலையும் முடியலையா? அடுத்தது பிசியோதெரப்பியை தேடி போறேன். அவர் பிசியோதெரப்பி, ஐயா அவரால் முடியல, நீங்க தாயா என்னை எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது என்ன நடக்க வச்சிருங்க ஐயா, லெஃப்ட் ரைட்டு போட வச்சிருங்க ஐயா, இப்படி நடக்கிறையா, இப்படி நடக்க வைங்க ஐயா. ஆமாம். அங்கேயும் முடியலையா? அடுத்தது இப்போ நாட்டு வைத்தியரை தேடி போறான். டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு நாட்டு வைத்தியர். இவரு இப்போ இருக்கிற நவீன கால நாட்டு வைத்தியர்னு வச்சுக்கோங்க. நாட்டு வைத்தியரை தேடி போறேன். ஐயா நீங்க தான் ஐயா என்னை எப்படியாவது நடக்க வைக்கணும். இப்போ என் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்துட்டாங்க? உதாரணத்துக்கு முதல்ல ஆண்டவரை தேடின கொஞ்ச நேரம், அப்புறம் அப்போல்லோ, அப்புறம் பிசியோதெரப்பி, அப்புறம் நாட்டு வைத்தியர். இப்போ எத்தனை பேர் வந்துட்டாங்க? 3 பேர். ஆனால் தேவன் எப்படி அதிசயம் செய்கிறவர்? அவருடைய தன்மை என்ன? வேதம் சொல்லுது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆனா இப்ப என் வாழ்க்கையில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். ஆண்டவரை சேர்த்து 4 பேர் ஆயிட்டாங்க. அவரை நம்புற, இவரையும் நம்புற, இவரையும் நம்புற, இவரையும் நம்புற. இப்போ கர்த்தர் அதிசயம் செய்ய முடியாது. ஆண்டவர் பாப்பார், எப்போ நான் உனக்கு செய்யலாம்னு நினைக்கும் போது நீ என்ன விட்டுட்டு அங்கே போயிட்டியா, அங்கே விட்டுட்டு அங்கே போயிட்டியப்பா அப்படின்னு அவர் வேதனை போட்டுட்டு இருப்பார். இப்போ நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த கூட்டை கலைக்கிறதுக்கே காரணம் என்னன்னா, இது எல்லாத்தையும் துரத்திட்டு நம்ம நம்பிக்கையை இருதயத்தை அவர் மேலே வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கூட்டையே கலைக்கிறார். இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா, எப்பா நாட்டு வைத்தியர், பிசியோதெரப்பி, உங்களை நம்பினதெல்லாம் போதும், எல்லாம் போங்க, என் வாழ்க்கையை விட்டு வெளியே போங்கயான்னு எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு, ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, நான் உமக்கு காத்திருப்பேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன் என்று நீங்கள் காத்திருப்பீர்களானால், அப்போ அவர்
புதிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆமென். அவரை போல ஊழியம் செய்ய, அவரை போல உலகத்திலே வாழ, அவரை போல கிருபையாய் வல்லமையாய் நீங்கள் செயல்பட, எல்லா விதத்திலையும் அவரை வெளிப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? எழுமி நில்லுங்க பாப்போம், எழுமி நில்லுங்க சீக்கிரம். விசுவாசிக்கிறவங்க, உண்மைதான் என் வாழ்க்கையில நெருக்கம் வந்தது உண்மைதான், எனக்கு வேலை போனது உண்மைதான், என் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், நினைச்சு பார்க்க முடியாத சில நெருக்கம் என் வாழ்க்கையிலேயா இது நினைக்கிற அளவுக்கு பெரிய பண தேவை, பெரிய பண பற்றாக்குறை, மிகப்பெரிய தொழில சரிவு, லாபம் இல்லாத நிலை, ஆமென், நஷ்டம். இனி என்னால தொழில் செய்ய முடியுமா? வாழ முடியுமா? என்னால ஊழியம் செய்ய முடியுமா? இனிமே என்னால ஒரு மனுஷனா இந்த உலகத்துல வாழ முடியுமா என்கிற நிலையிலே ஒருவேளை நீங்கள் இருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த நிலை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு, என்னால படிக்க முடியாது போச்சு அவ்வளவுதான் இல்ல, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க நம்பிக்கை முழுவதையும் அவர் மேல் வைத்து காத்திருந்தால், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை பார்த்து சொல்லுங்களேன், இதுவரை என்னை நடத்தி வந்த தெய்வம் மறவாமல் நினைச்சுங்களேப்பா, மனதார உமக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சத்தமா சொல்லுங்க, மனதா நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சத்தமா நன்றி. கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பாப்போம், நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறுபடியும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். அந்த பழைய கூடு, அந்த பழைய கம்ஃபர்ட் ஜோன், அந்த பழைய பிடிச்ச வாழ்க்கை, அதே நினைச்சு 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 நீங்க சோர்ந்து போனது போதும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எந்த பழசையும் நான் நினைக்க போறதில்ல. கர்த்தர் எனக்காக புதியவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். புதிய அனுபவத்தை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு புதிய அனுபவம் கர்த்தர் புதிய வழியிலே, புதிய தரிசனத்திலே, புதிய ஒரு பாதையிலே உங்களை நடத்தி, ஆமென், உங்க கிரீடத்தை பூக்க செய்ய போகிறார். உங்க கிரீடம் பூக்க போகிறது, உங்க கிரீடம் துளிர்க்க போகிறது. அவன் கிரீடம் பூக்கும். எல்லாரும் எல்லாரும் விட்டு கொடுங்க பாப்போம். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வந்து இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கட்டுகள் அறுக்கப்படட்டும், அடிமைத்தனங்கள் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா, புதிய காரியங்கள், புதிய புதிய ஆசீர்வாதங்கள், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய மகிமை, புதிய கிருபை உங்க பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுதே இறங்கி வருவதாக. ஓ ரபலக ஷதடமானியா கரபலா ஷதடமானியா. தேவ மகிமை
பழைய கூடு அல்ல, உனக்கு புதிய வீட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். பழைய தரிசனம் அல்ல, பழசு வீட்டுக்கு அதிகாரியாக இருந்தது. ஆனால் புதுசு உன்னை நாட்டுக்கு அதிகாரியாக கர்த்தர் மாற்ற போகிறார். தேசங்களை கர்த்தர் சுதந்திரிக்க வைக்க போகிறார். தேசங்களை அசைக்கிற பாத்திரமாய் உன்னை மாற்ற போகிறார். நீ ஒரு கிராமத்தை அசைச்சுக்கிட்டு இருந்த, ஒரு பட்டணத்தை அசைச்சுக்கிட்டு இருந்த, ஆண்டவர் சொல்றார், நீ தேசத்தை அசைக்கிற பாத்திரமாய் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மாற்றுகிறார். தேசங்கள் உனக்கு காத்திருக்கிறது. தேசத்தின் கதவுகள் உனக்கு திறந்திருக்கிறது. தேசத்தின் ராஜாக்கள் உனக்காய் காத்திருக்கிறார்கள். தேசத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு கிருபை பெற்றவனாக, தேசத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர்களாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நம்மை மாற்ற நினைக்கிறார். ஓ ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை தாருமே, என்னை அனலாக்குமே. வல்லமை வல்லமை தாருமே, என்னை அபிஷேகியும். ஆமென். சொல்லுங்க, எனக்கு ஒரு வல்லமையை தாங்கப்பா. நான் வெறுமையா இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. கண்களை மூடி அந்த பாடலை பாடுவோமா? வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சொல்லுங்க, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. Yes Lord, yes Lord. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பறக்க வைக்கிற ஆவியானவர், எங்களை சுதந்தரிக்க வைக்கிற ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுதந்தரிக்க பண்ணுவீராக, சுதந்தரிக்க வைப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருந்த நெருக்கங்கள் இன்றைக்கு மாற்றப்படுவதாக, நெருக்கங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஓ ரபதடபக ஷதடமா ரிபிக துடப கரபலா. தேவ வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுவதாக, அசைவாடுவதாக. பறக்க வைக்கிற ஆவியானவர், சுதந்தரிக்க வைக்கிற ஆவியானவர், ஜெயிக்க வைக்கிற ஆவியானவர், மேற்கொள்ள வைக்கிற ஆவியானவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக இப்பொழுதே. ஆமென். நல்ல நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் உயர்த்துவோமா? எஸ் எஸ் இயேசு சொல்லுங்க, இயேசு. ஹோலி கோஸ்ட் ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. எஸ், எங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் எங்களை பறக்க வைக்கிற தாய் பறவையாகிய ஆவியானவர், எங்களை சுமக்கிற ஆவியானவர் சுமந்து செல்லுவீராக. உங்க பிள்ளைகளை சுமந்து செல்லுவீராக. ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய மகிமையை, ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி. எங்க வாழ்க்கையில நாங்க போய்கொண்டிருக்கிற பாதையில் இருக்கிற சில நெருக்கம், எங்களால ஜீரணிக்க முடியாத சில காரியங்கள், ஆண்டவரே
இவையெல்லாம் எங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஏதுவாய் நகர்த்தி செல்வதற்காக என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கிரீடத்தை பூக்க வைப்பதற்காக, எங்களை ராஜாக்களாய் ஆண்டவரே, எங்களை சுதந்திரவாளிகளாய், எங்களை இன்னும் மேன்மையை சுதந்திரிக்கக்கூடிய கிருபை பெற்றவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்கள் மேல் நிழலிடட்டும், எங்கள் மேல் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0462310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.